ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸ்லாம் படித்த நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான WH1 அது போக வந்து ரீவாலியூஷன் ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. இதை பற்றி அஃபீஷியலாக எந்த ஒரு அப்டேட் கிடைக்கல. ஸோ என்னோட கெஸ்ஸிங்கில் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த டேட்ஸில் மேபி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அனாயின்ஸ்லாம் படித்த நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான WH1 ரிசல்ட்டும் ரீவாலியூஷன் ரிசல்ட்டும் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதை பற்றி என்னோட ஒப்பீனியன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அஃபீஷியலாக எந்த ஒரு அப்டேட் கிடைக்கல. ஸோ ஃபஸ்ட்டு WH1 இது வந்து உங்களுக்கு மார்க் ப்ராக்டிஸ் பண்ணனாலையோ இல்லை ஸ்பெஷல் மார்க்கிங்னாலையோ இல்லை பென்சில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலோ இல்லாட்டி உங்களுக்கு கலர் பென்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னால உங்களுக்கு WH1 வந்து போட்டிருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆனது இப்போ வரைக்கும் ரிசல்ட் வந்து ஷோ ஆகாமல் இருந்துட்டு இருக்கும். ஸோ இதோட ரிசல்ட் எப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீக் அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது நம்ம மென்ஷன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா 14, 16, 19, 23 இந்த டேட்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதே பர்டிகுலராக நான் சொல்கிறேன் அப்படின்னா 2 இது இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நிறைய காலேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த WH1 வந்ததுக்காக ஃபைன் அமௌண்ட் மாதிரி ஒரு 1000 rupees வந்து பே பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் நிறையா காலேஜஸில் இப்போ ரீசெண்டாக பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆனது வந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ரிசல்ட் ஷோ ஆகனால இதுக்கடுத்து உங்களுக்கு அடுத்த செமஸ்டரும் வந்து வரப்போகுது, அதாவது ஜூன் ஃபஸ்ட் வீக்கில். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து மே லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட லாஸ்ட் ஒர்க்கிங் டே மே 30 இருக்குது. இதெல்லாம் கன்சிடர் பண்ணுறப்போ உங்களுக்கு லாஸ்ட் வீக் வரைக்கும் மேக்ஸிமம் வந்து போக விட மாட்டாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ WH1 ரிசல்ட் வந்து இந்த வீக்கில் நெக்ஸ்ட் வீக்கில் வரலாம். இது எல்லாமே என்னோட கெஸ்ஸிங், அது மட்டும் சஜஷனில் தான் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரீவாலியூஷன் ரிசல்ட் இதுவும் அதே மாதிரி தான். ஸோ லாஸ்ட் வீக் வரைக்கும் போக சான்சஸ் இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த ரீவாலியூஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி உங்களுக்கு 3rd மே வரைக்கும் கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அதுலேருந்து பார்க்குறப்போ உங்களுக்கு மெஜாரிட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த ரீவாலியூஷன் ரிசல்ட் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால் நான் ஒரு பர்டிகுலர் டேட்ஸ்லாம் சொல்கிறேன். அதாவது 19, 16, ஸோ 20, 23 இந்த மாதிரி டேட்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா மே லாஸ்ட் வீக் வரைக்கும் போக சான்சஸ் இல்லை. இருந்தாலும் வந்து நம்ம அப்ராக்சிமேட்டாக இதெல்லாம் சொல்கிறதுனால மேபி லாஸ்ட் வீக் வரைக்கும் போகலாம். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஜூன் வீக்கில் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கனால இந்த இதிலே முடிக்க தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் வந்து மே 2nd வீக் ஆர் 3rd வீக்லேயே உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து இந்த 2 ரிசல்ட்டுமே பப்ளிஷ் ஆக சான்ஸ் இருக்குது. இது என்னோட சஜஷன்ஸ் தான். சப்போஸ் உங்கள் காலேஜ்லையோ இல்லை வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் இருக்குது. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியதுனால தான் இந்த வீடியோ நான் பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு WH1 வந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரீவாலியூஷன் போட்டிருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.